ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பாப்கார்ன், கிறிஸ்பியாக டேஸ்டியான சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் பால் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறமா மாவு கலக்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், அதுலேருந்து ஒரு பீஸாக எடுத்து அந்த மைதா கலவை இருக்குல்ல அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் மைதா மாவு நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இதை இந்த ப்ராசஸை ஃபோர்க் வச்சு பண்ணுங்கள். அப்போனா திரும்ப அதை தண்ணியில் போட்டு பண்ணும்போது கையெல்லாம் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவில் நல்லா பரட்டிட்டு அதை ஒரு கோல்டு வாட்டரில் போட்டுக்கோங்க. நான் நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் அதை எடுத்து மாவில் போட்டு 2வது கோட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தடவை பண்ணும்போது தான் நமக்கு அந்த KFC அந்த ஸ்டைலில் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2வது தடவையும் நல்லா கோட் பண்ணி அதை எப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் நல்லா முங்கி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப நிறையவும் போட்டுறாமல் கரெக்டாக அந்த ஆயிலுக்கு தக்கன போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முங்கி பொரிஞ்சு வரும். நல்லா பொரிய விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சதும் அதை எடுத்துருங்க.
ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.